இலங்கையில முதல் சாரதி அனுமதி பத்திரம், முதல் டிரைவிங் லைசன்ஸ் எப்போ கொண்டு வரப்பட்டது தெரியுமா? 1916ஆம் ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது. 1916ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் இதை கொண்டு வந்தாங்க. இந்த 14ஆம் இலக்க சட்டம் 2 விடயங்களை பிரதானமாக வலியுறுத்திச்சு. என்னன்னு சொன்னா, ஒன்று வாகனங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும். 2வது சாரதிகளுக்கு அனுமதி பத்திரம் தேவை. இந்த 2 விடயங்களும் கட்டாயமாக்கப்பட்டுச்சு. எப்படின்னு சொன்னா 1916ல் அப்போ முதல் சாரதி அனுமதி பத்திரம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னா 1916 தான். அந்த காலப்பகுதியில் பொதுமக்கள்கிட்ட பெருசாக வாகனங்கள் குறைவு. வாகனங்களை வச்சிருந்தேன்னு சொன்னால் பிரிட்டிஷ் அதிகாரிகளும் உயர்மட்ட செல்வந்தர்கள், நிலப்பிரபுக்கள் அவர்கள்லாம் வாகனங்களை வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு 40களில் கொஞ்சம் கொஞ்சம் வாகனங்கள் கூடுது. அதுக்கு பிறகு 1950 தொடக்கம் 60 வரையான காலப்பகுதியில் தான் பொதுமக்கள் பரவலாக இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க துவங்கினாங்க. அப்போ வாகனங்கள் எல்லாத்தையும் வர துவங்குது. 60 அந்த காலப்பகுதியில் 50 60 இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் பரவலாகவே இந்த டிரைவிங் லைசன்ஸை எடுக்க தொடங்கினாங்க.